தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி பெரிய வியாழக்கிழமை ஆராதனைக்கு தியானத்துக்கு உங்களை வரவேற்கின்றேன். யோவான் 13வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம், ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த பெரிய வியாழக்கிழமையில கூட இந்த தியானத்தின் கூர்மையான அர்த்தத்தை அறிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். இது ஒரு பஸ்கா பண்டிகை. ஒவ்வொரு யூத குடும்பமும் வருடம் அனுசரிக்க வேண்டிய ஒரு விருந்து, ஒரு ஆகாரம். இது ஆண்டவர் கட்டளையிட்ட ஒரு காரியம். இந்த பஸ்கா பண்டிகையில் ஆண்டவர் என்ன இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தார், ஆண்டவர் என்ன எகிப்து தேசத்துக்கு செய்தார் என்பதை ஞாபகப்படுத்த உள்ள காரியம். இது இஸ்ரவேல் மக்கள் குடும்பமாக செய்ய வேண்டிய காரியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த பஸ்கா பண்டிகையை தான் ஒரு புதிய ஒரு அர்த்தத்தை வைத்து அந்த நாளில் இந்த நாள் வரை கை கொள்ள திருவிருந்தை நமக்கு எடுத்து கொடுக்கிறார். சரி, யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனத்துல இயேசு கிறிஸ்து உலகத்தில் தனக்கு கொடுத்தவர்களை நேசித்து கடைசி பரியந்தம் பூரணமான அன்பை தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கின்றது. பரிபூர்ணமான அன்பை, தி ஃபுல் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஹிஸ் லவ், தன்னுடைய அன்பின் பரிபூர்ணத்தை சீஷர்களுக்கு காட்டினாராம். இப்ப என்ன நடக்குது? இந்த நாள்ல ஒரு இயேசு கிறிஸ்து குடும்பத்தின் தலைவனாய் சீஷர்களோடு கூட ஒரு விருந்தை ஆயத்தப்படுகிறார், இரவு உணவு. இந்த சீஷர்கள் ஏதோ ஒரு காரியத்துல யூத சுத்திகரிப்பு காரியத்தை மறந்துவிட்டு கால்களை கழுவாதபடி அந்த சாப்பாட்டுக்கு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து இதை பார்க்கிறார். அதை சரிப்படுத்த சீஷருடைய கால்களை கழுவுகிறார். இது ஒரு ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு மாதிரி என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பெரிய வியாழக்கிழமை காரியங்களை பார்த்தோம்னா, படம் பார்த்தோம்னா, புல்லட்டின்ல பார்த்தோம்னா எப்பொழுதும் தண்ணீர் ஒரு ஜாடிலையும் ஒரு டவல் நம்ம பார்ப்போம். சேவை செய்யும் ஊழியம், சேவை செய்கின்ற தலைமத்துவம், சேவை செய்கின்ற ஒரு விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்து அர்த்தம் என்ன? நம்பர் 1, இது அன்பின் விருந்து. இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட தம்முடைய முழுமையான அன்பின் ஆழம் என்ன என்று காட்டுகிறார். எப்படி காட்டினார்? மரித்தார், அகாப்பே அன்பை காட்டினார். சோ திருவிருந்து இயேசு கிறிஸ்துவின் அகாப்பே அன்பில் சேர வேண்டிய, பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விருந்து. அகாப்பே அன்பு கடினமான ஒரு விருந்து. அகாப்பே அன்பு கடினமானது. ஏன் தெரியுமா? அது கொடுத்து கொண்டே இருக்கும். எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செய்து கொண்டே இருக்கும். 2வது, ஒரு நிபந்தனை அற்ற முறையில் நேசித்து கொண்டே இருக்கும். 3வது, எல்லாரையும், எல்லா மனித குலத்தை நேசிக்கும், எந்த விதமான பட்சபாதம் இல்லாதபடி. பணக்காரன், ஏழை, எந்த மதம், எந்த ஜாதி, எந்த விதமான கலாச்சாரம் இருந்தாலும் தேவன் நேசித்தார். சிலுவையில இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்டினார். இது கடினமான ஒரு காரியம், உண்மையாகவே கடினமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யாவிட்டால் இந்த அன்பை காட்ட முடியாது. நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உள்ளான ஒரு மறுரூபத்தை கொடுத்து இயேசுவை போல நேசிக்க கிருபை தாங்கன்னு ஜெபிக்கணும். அர்த்தம் என்ன தேவஜனமே? ஐயா, ஒருவரை நேசிக்கிறதுக்கு அனாவசியமான இல்ல தேவையில்லாத தடைகள் போட வேணாம். நேசிக்கிறதுக்கு எந்த விதமான சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, யாரும் அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. அது தொடர்ந்து செய்வோம். இயேசு செய்தார். 2வது,
இது ஒரு குடும்ப விருந்து. குடும்ப விருந்து என்றால் இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்திலிருந்து வெளியே வர நேரத்துல ஆண்டவர் உண்டாக்குன ஒரு காரியம், குடும்பமாக சேர்ந்து ஒரு விசேஷத்தை, ஒரு சாப்பாடை ஆயத்த பண்ணுங்கள். அந்த சாப்பாட்டு நேரத்துல ஒரு பிள்ளை கேட்கணும் அப்பா கிட்ட, இது என்ன விருந்துன்னு கேட்கணும், இது ஏன்னு கேட்கணும். அப்பா சொல்லணும், பிரைஸ் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது ஒரு குடும்ப விருந்து. சோ இன்றைக்கு கூட திருவிருந்துல அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். என்ன ஞாபகப்படுத்த வேண்டும்? ஒன்று, நாம் தேவனுடைய பங்கு, அந்த திருவிருந்து பங்கு பெறும் பொழுது நாம் ஒருவருக்கு ஒருவர் சொந்தம், ஒருவருக்கு ஒருவர் குடும்பம் என்ற உறவில் இருக்கின்றோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அர்த்தம் என்ன? ஒருவரை ஒருவரை மன்னிப்போம். ஐயா, சபை உள்ளுக்கு விசுவாசிகளுடைய கூட்டத்தின் மத்தியில ஒருவரை ஒருவரை மன்னிக்காவிட்டால் உலகத்துல இருக்கவங்களை எப்படி நம்ம மன்னிப்பது? ஒருவரை ஒருவருக்கு நான் செபிப்போம், ஒருவரை ஒருவரை உண்மையாக பாரத்தோடு தாங்குவோம். மறுபடியும் சபையில நம்ம ஆராதிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஒன்றுபட்ட ஒரு சபையில, விசுவாசி கூட்டத்துல ஒருவருக்கு ஒருவர் நம்ம ஜெபிக்காதபடி, ஒருவருக்கு ஒருவர் அக்கறை காட்டாதபடி இருந்தோம் என்றால் உலகத்துல எப்படி காரியம் செய்வோம்? குடும்ப விருந்து. மூன்றாவது, இது ஞாபகார்த்த விருந்து. என்ன ஞாபகார்த்தம்? எபிரேய மக்கள் எகிப்துல இருந்த வெளியே வருகிறதுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையான கரத்தை தேசத்தின் மேல் அசைத்தார். தேசம் ஆடிவிட்டது. அந்த நாட்களில் மிகவும் வல்லமையான தேசமா இருந்த எகிப்து நடுங்கி விட்டது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் கிரியை செய்கிறார். சங்காரக்கார தூதர்கள் எகிப்தின் மேல வந்தார்கள். எல்லா தலைச்ச பிள்ளை இறந்தது. ஒரே ஒரு மக்கள் மட்டுமே தப்பிக்கப்பட்டார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தங்களுடைய வாசப்படியில இருந்த அந்த வீட்டுல அழுகை இல்லை. பிரைஸ் காட். அந்த ரத்தம் பிள்ளைகளை மீட்டது. இன்றைக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்த தீர்க்கிற தேவாட்டு குட்டியருடைய ரத்தம், பிரைஸ் காட், உன்னையும் என்னையும் மீட்டு இன்னைக்கு திருச்சபையில வச்சிருக்கு. அர்த்தம், என் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு எனக்காக மரித்து ரட்சிப்பை எனக்கு சுதந்திரித்து கொடுத்தார். அதன் நிமித்தம் இயேசுவுக்கு நன்றி உள்ளவனாய் நான் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். நான்காவது, திருவிருந்து. இயேசு திரும்பி வரப்போகிறார் என்ற உண்மையை சத்தமில்லாமல் அறிக்கை செய்கின்ற ஒரு விருந்து. பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்து வருவார், இயேசு கிறிஸ்து வர போகிறார் என்ற விசுவாசத்தை தேசத்துக்கும் உலகத்துக்கும் நாம் அறிக்கை செய்கின்றது திருவிருந்தில். அதனால நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும், நம்முடைய சிந்தை வாழ்க்கையை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், நம்முடைய அனுதின வாழ்க்கையை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஏன்? நம்முடைய இயேசு சீக்கிரம் திரும்பி வரப்போகின்றார். நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தை சரிப்படுத்திக் கொள்வோம். எப்ப வந்தாலும் அவரை சந்திக்கிறதுக்கு தயார். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, திருவிருந்துக்கு நான் வரும் பொழுது இந்த அர்த்தத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்து இன்னுமாக உமக்கு நன்றி உள்ள மகனாய், நன்றி உள்ள ஒரு ஊழியக்காரனாய், நன்றி உள்ள ஒரு விசுவாசியாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.